கடவுள் உங்களுக்கு கொடுத்துள்ள ஒரு மிகப்பெரிய பரிசு தான் இன்றைய நாள். ஒருத்தர் உங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்கிறார் அப்படின்னா அந்த பொருளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவரோட இதயத்தை நீங்கள் கண்டு உணரும் போது தான் அந்த சாதாரண பொருள் ஒரு பரிசாக மாறும். அந்த பரிசுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இதயத்தை நீங்கள் பார்க்க தவறிட்டீங்க அப்படின்னா அந்த மிகப்பெரிய பரிசு ஒரு சாதாரண பொருள் ஆகிரும். மனுஷன் இந்த உலகத்தில் பிறந்த நாள் முதல்ல ஒரு விசித்திரமான தவறை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கான். அது என்ன தெரியுமா? அவன் வாழ்க்கையை தேடுறான், ஆனால் வாழ்க்கையை வாழ மறந்துடுறான். மனுஷன் எங்கே வாழ்கிறான்? ஒரு பெரிய ஞானி கேட்டார் மனுஷனை பார்த்து, நீ இப்போ எங்கே இருக்கிற அப்படின்னு. அதுக்கு மனுஷன் பதில் சொல்கிறான், இங்கே தான் இருக்கேன். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உடல் இங்கே இருக்குது, உன் மனம் எங்கே இருக்குது? உன் மனம் வேற எங்கேயோ இருக்குது. அது நேற்றைய அவமானத்தில் இருக்குது, நேற்றைய தோல்வியில் இருக்குது, நாளைய பயத்தில் இருக்குது, நாளைய ஆசையில் இருக்குது. மனுஷன் இன்றைய நாள் அப்படின்ற ஒன்றில் வாழ்கிறதே இல்லை. மோஸ்ட் ஹியூமன்ஸ் ஆர் நெவர் ஃபுல்லி ப்ரெசன்ட் இன் த நவ். உண்மையை சொல்லணும் அப்படின்னா இன்றைய நாளை மனுஷன் மதிக்கிறதே கிடையாது. இன்றைய நாள் அப்படின்றது கடவுளுடைய பரிசு. இதை இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நேற்றைய இரவு உறங்கச் சென்ற அனைவரும் இன்று காலை கண்விழித்து எழவில்லை அப்படின்ற உண்மை உங்களுக்கு புரிய வரும்போது இன்றைய நாள் அப்படின்றது எவ்வளவு விலைமதிப்பற்ற பரிசுன்னு உங்களுக்கு தெரிய வரும். அதே சமயம் இன்றைய தினம் நீங்கள் கண் விழிச்சிருக்கீங்க அப்படின்னா நம்மை மீறின ஏதோ ஒரு சக்தி மற்றும் ஒரு நாளை மற்றும் ஒரு தினத்தை வாழ நாம் எல்லாரும் தகுதியானவர்கள்னு அது முடிவு செஞ்சிருக்கு. அப்படித்தானே அர்த்தம்? கடவுள் மனுஷனிடம் கேட்பது ஒரே ஒரு கேள்வியைத்தான். கடவுள் நம்மக்கிட்ட செல்வத்தை கேட்கல, பதவியை கேட்கல, புகழை கேட்கல. நான் இன்று உனக்கு கொடுத்த நாளை நீ எப்படி பயன்படுத்துகிற? இந்த ஒரே ஒரு கேள்வியைத்தான் அவர் கேட்குறாரு. ஒரே ஒரு நாளை மட்டும்தான் கடவுள் கொடுத்துருக்காரு. அதுவும் 24 மணி நேரம் அனைவருக்கும் சமமாக கொடுத்துருக்காரு. நேற்றைய நாள் இன்னைக்கு நம்முடைய கையில் கிடையாது, அது முடிஞ்சிருச்சு. அதை திரும்ப பெறவே முடியாது. அதில் எத்தனை தவறுகள் நம்ம செஞ்சுருந்தாலும் அதை மாற்ற முடியாது. எத்தனை வெற்றிகள் அதில் பெற்றிருந்தாலும் அது எதுவுமே இன்றைக்கி நம்ம கையில் கிடையாது. அதே போல தான் நாளையும் நம்முடையது கிடையாது. நாளை வரும் என்று யாரும் உத்தரவாதம் நமக்கு தரவே இல்லை. நாளை நம்முடையது அப்படின்னு நாம் நினைக்கிறதே நம்முடைய அகந்தை தானே தவிர வேறு எதுவுமே இல்லை. அதனால தான் அறிஞர்கள் சொல்கிறாங்க, நாளைய நாளை திட்டமிடுங்க, ஆனால் இன்றைய தினத்தை தவற விட்டுறாதீங்க அப்படின்னு. அப்படிப்பட்ட இன்றைய நாள் அப்படின்ற இந்த பரிசை தவறாக பயன்படுத்துறது அந்த பரிசை கொடுத்தவரை பழிக்கிறதுக்கு சமானம் இல்லையா? வெகுமதியின் மதிப்பு உங்களுக்கு எப்போ புரியுதோ அப்போத்தான் அந்த வெகுமதியையும் அதை கொடுத்தவரையும் உங்களால் பாராட்ட முடியும். அதனால தான் கடவுள் கொடுத்த இந்த பரிசை ஆங்கிலத்தில் ப்ரெசண்ட் அப்படின்ற வார்த்தையால் குறிக்கப்படுது. ப்ரெசண்ட் அப்படின்னா தற்போதைய தருணம் அப்படின்ற அர்த்தம் இருந்தாலும் பரிசு என்ற அர்த்தமும் அதற்கு உண்டு. இது ஒரு தத்துவம் அல்ல, இது ஒரு உண்மை. நீ இன்று விழித்து கொண்டதே ஒரு ஆசீர்வாதம். இன்று நாம் மூச்சு விடுவது மிகப்பெரிய அதிசயம். இன்று நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வாய்ப்பை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? அதனால தான் புத்தர் சொல்கிறாரு, இன்று நாம் விழித்தெழுந்ததற்காக நன்றி செலுத்தலாம். இன்று நம்மால் நிறைய கற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் குறைவாக கற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்தலாம். ஒருவேளை குறைவாக கற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் உடல்நலக் குறைவு நமக்கு ஏற்படாமல் இருப்பதற்காக நன்றி செலுத்தலாம். ஒருவேளை உடல்நலக் குறைவு நமக்கு ஏற்பட்டாலும் இறந்து போகாமல் இருப்பதற்காக நாம் அனைவரும் நன்றி செலுத்துவோமாக. இதையே புத்தர் இன்னும் அழுத்தமாக சொல்கிறார். கடந்த காலத்தில் வாழ்ந்தால் மனச்சோர்வு, எதிர்காலத்தில் வாழ்ந்தால் பதற்றம், நிகழ்காலத்தில் வாழ்ந்தால் ஞானம் அப்படின்னு. ஒரு மனுஷன் நான் இன்றைய நாளை இனிமேல் முழுமையாக வாழப்போகிறேன் அப்படின்னு முடிவு செஞ்சிட்டான் அப்படின்னா அந்த நாளிலிருந்து அவனுடைய வாழ்க்கை மாறத் தொடங்கும். சின்ன சின்ன மாற்றங்கள் மிகப்பெரிய புரட்சியாக மாற்றமாக உருமாறும். ஏன்னா நாம் இன்று விழித்து கொண்டதே கடவுளின் ஒப்புதல். நாம் இன்னைக்கு வாழ்கிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஏதோ ஒரு பணி இன்னும் மிச்சம் இருக்குது. அந்த பணியை செய்கிறதுக்காக தான் கடவுள் இன்னொரு நாளை நமக்கு கொடுத்துருக்கார். அந்த பணியை இன்றே தொடங்குவோம்.
இல்லை நாளை, நேற்று அப்படின்னு நம்ம எதுவுமே யோசிக்க தேவையில்லை. இப்போது, இந்த நிமிடம், இந்த நாள்னு அதை செய்ய ஆரம்பிப்போம். இன்றைய நாள் தான் கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு. அதை நம்ம வீணாக்கக்கூடாது. இனிமே கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்திக்கும்போது இப்படி பிரார்த்தனை செய்யலாம். என்னுடைய இன்றைய தினம் நீங்கள் எனக்கு கொடுத்துள்ள மிகப்பெரிய கொடை. நான் அதை வாழும் விதம் நான் உமக்களிக்கும் பரிசாக இருக்கும். நன்றி, நன்றி.